நீங்களா அடிச்சீங்க? நீங்களா அடிச்சீங்க? மை காட், மை காட்! அண்ணே, 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 என்ன தர? அண்ணன் கொண்டு இல்ல, டோட்டலி நார்மல். நிஜமாவா? அவரே தலையசிச்சாரு. வந்து பாருங்க, இப்போதான் பார்த்தேன். அவராவே தலையசிச்சாரு. நான் போய் டாக்டர் கூட்டு வந்துறேன். நீங்க பாத்துங்க. என்னங்க இத்தனை நாளா வாங்க பாருங்க சார், என் அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகல. அன்னைக்கு நீங்க போய் சொல்லிட்டீங்க. அப்படி தப்பு பண்ணாதீங்க ப்ளீஸ். அண்ணே, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கடவுள் நம்மள கைவிடல. போய் டாக்டர் காஃபி கொண்டாங்க. நீங்க பாருங்க சார். டாக்டர், வேற எதுவும் சொல்லிடாதீங்க. சரியா செக் பண்ணுங்க. சரியா செக் பண்ணுங்க. கம் ஆன், செக். ப்ளீஸ் கூல் டவுன். நோ, சரியா வரல. நீ அண்ணன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். சார், நானே பார்த்தேன். கம் ஆன், செக் சார். அது ஏதோ பேலன்ஸ் தவறு இருக்கு சார். அப்படி இல்ல சொல்லிடாதீங்க. வா, உன் அண்ணன் மேல உனக்கு எவ்வளவு பாசம் இருக்கோ அதே மாதிரி என் ஃப்ரெண்டு மேல எனக்கு அக்கறை இருக்குப்பா. சரி சார், ஐம் சாரி சார். என் அண்ணன் குணமாடுவார் இல்ல, அவர் ஒரு பச்சை குழந்தை மாதிரி சார். ஆமா, இனிமே அவரு பச்சை குழந்தைதான். பச்சை குழந்தையா? பசிச்ச பச்சை குழந்தை கூட அழுமை டாக்டர். அண்ணா, அப்ப இனிமே அண்ணா சிரிக்க மாட்டாரா? பேச மாட்டாரா? என் அண்ணா அண்ணி அந்நியமா சந்தோஷமா இருக்க மாட்டாங்களா? சோறு தண்ணி இல்லாம, எந்த உணர்வு இல்லாம எப்படி சார் உயிரோட? எப்படி இன்னையோட நாள் சார்? எவ்வளவு நாள் இப்படி இருக்க முடியும்? ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க டாக்டர் ப்ளீஸ். இந்த மாதிரி நிலைமை உன் அண்ணன் மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு வரக்கூடாது. வந்துருச்சு. நீயே தைரியம் இருந்துட்டா உன் அன்னைக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? சில சமயங்கள்ல சில உண்மைகளை நாம சந்திச்சுதான் ஆகணும் சார். பி பெரிய